யாஷ் அவர்கள் வந்து சிஎம் விஜய் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கே தேவை. அப்பதானே இடம் கொடுப்பாங்க. தமிழ்நாடு மாதிரி ஒரு கேடு கெட்ட ஆட்சி எதுவுமே கிடையாது, எந்த அமைச்சருக்கும் ஒன்றும் தெரில அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு இடம் தருவாங்க. எல்லா பெரிய சண்டை எல்லா பெரிய போருக்கும் பின்னாடி வந்து அந்த பெண் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுலயும் வந்து ஒரு 4-5 ஹீரோயின் காட்டுறாங்க. நயன்தாரா, அதாவது யாஷிக் அக்காவை தான் காட்டுறாங்க. யாஷிக்கு அக்காவா நயன்தாரா? ஆமா, யாஷிக்கு வயசாகலாம், அதுக்காக எடுத்தான ரத்தத்தை நக்குறது, கோடாலின் ரத்தத்தை நக்கிற மாதிரி போடுறதுலாம் காரணம் வந்து என்னன்னா, அவங்க உள்ள இருக்க ஜெனட்டிக்கலாக உள்ள இருக்க அந்த ஜீனில் இருக்க தூங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை தூண்டி அந்த டிஃபால்ட்டாக இப்போ அந்த வைலன்ஸ் அதை வந்து வயலன்ஸ் இது நீங்கள் பண்ண முடியாது, போலீஸ் பிடிச்சி போயிருந்ததுனால நீங்கள் அந்த படத்தை போயிருக்காங்க. அது ஏதோ ஒரு வகையில் உங்கள் மண்டக்குள்ள போகுது. போட்ட காசுக்கு மேலே 100 கோடி 200 கோடி லாபம் வரும். அந்த மாதிரி டிசைன் தான் இந்த படம். பியூரிட்டி, செக்ஸு, கொலை, கொள்ளை எல்லாத்தையும் சொரிஞ்சு விட்டு அவன் காசு பார்த்துட்டு அவன் போயிடுவான், இல்லை அவன் ஆட்சிக்கு வந்துட்டு அவன் போய் சம்பாதிச்சு போயிடுவான். நம்ம நக்கிட்டு இருக்க முடியும். வணக்கம் வணக்கம். கேஜிஎஃப்க்கு அப்புறம் யாஷ் நடிக்கிற டாக்ஸிக் படம் ஒரு பிரம்மாண்ட பொருட்செலவில் 400-500 கோடி பொருட்செலவில் இப்போ ரிலீஸ் ஆகுது. அதாவது தமிழ் ஹீரோக்களுக்கு கூட வந்து நேரு ஸ்டேடியமில் வந்து ஆடியோ லான்ச்சுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. விஜய், ரஜினி இந்த மாதிரி பெரிய ஆக்டர்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. இப்போ வந்து ஜனநாயகம் ப்ரொடியூசர் கேவிஎன் அவர்கள் தயாரித்த இந்த படத்துக்கு வந்து ஆடியோ லான்ச் நடத்த வந்து பர்மிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஃபுல்லாகவே அந்த பிளட் ஷெட்டு, ரத்தம் தெறிக்க வந்து ஒரு கேங்ஸ்டர் படம் அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கில் வந்திருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது என்னென்னா, நீங்களே சொல்கிறீங்க விஜய்க்கும் ரஜினி போன்றவர்களுக்கு தான் அந்த ஸ்டேடியம் தரணும். நேரு ஸ்டேடியத்தில் 2 உள்குத்து இருக்குது. ஒரு உள்குத்து என்னென்னா, யாருக்கு தரணும்னு முடிவு பண்ணுற கவர்மெண்ட் முடிவு பண்ணுறதுன்னு ஒரு விஷயம். 2வது ஸ்டேடியம் இன்சார்ஜாக போட்டு வச்சுருக்காங்கல்ல, அவங்க வந்து பெரிய அமௌண்ட்டு கொள்ளடிப்பாங்க. ஒரு ப்ரோக்ராமுக்கு அவங்களுக்கு தனி மாமூல் கொடுக்கணும். கொடுத்தா மட்டும் இப்போ நீங்கள் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா, இந்த அரசு சார்பில் இருக்கக்கூடிய காமராஜர் அரங்கம் அந்த இதெல்லாம் இன்னும் 4 இருக்குது. எப்போ நீங்கள் என்ன டேட் சொன்னீங்கனாலும் ஃபுல்லாக இருக்குங்களா. அதுக்கு ஒரு பிஆர்ஓ போட்டு, கவர்மெண்ட் பிஆர்ஓ போட்டு வச்சுருப்பாங்க. அவர்களே பல லட்சம் சம்பாதிச்சிருக்காங்க. பீரியட் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் நடத்திங்கன்னா அவங்களுக்கு 50,000 1 லட்சம் லஞ்சமாக கேட்க மாட்டாங்க. நீங்கள் எந்த டேட்டு கேட்டிங்கனாலும் சொல்லுங்கள், டேட் சொல்லுங்கள், பார்த்து சொல்கிறேன். நீங்கள் ஆகஸ்ட் 24, 25, ஆகஸ்ட் 26, 25 ஃபுல்லு சார் அப்படின்னு சொல்லிட்டு 23, 24 2 நாள் தள்ளியே சொல்லுவாங்க. அந்த ஆகஸ்ட் 30 வரைக்குமே ஃபுல்லாக இருக்குங்க தான். புரியும். அங்கே போனால் புல் வெட்டிக்கிட்டு இருப்பாங்க. எவனு இருக்குமா எதுக்குன்னா ஃபுல்லுன்னொடனே நீங்கள் உடனே இப்போ தெரியாத ஆள் இருக்க மாட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணுறவனுக்கு புரிஞ்சிடும். சார் பார்த்து பண்ணுங்கள் சார். இல்லைங்க, அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்மகிட்ட என்ன சொல்லுவான்னா, ஃபுல் பேமெண்ட் கொடுத்தா தான் புக்கிங்னுவான். ஆனால் அவன் சொல்கிற காரணம் என்ன சொல்லுவான்னா, அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க, ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு, அது ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அது நீங்கள் வேறு டேட் பிடிச்சிட்டு வாங்கன்றாங்க. அப்புறம் பேசி ஈஸி சார், அட்வான்ஸ் தாங்க கொடுத்தா, திடீர்னு ஏதாவது வாபஸ் வாங்கினா அது இப்போ சொல்ல முடியாதுங்க. அட்வான்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ நீங்களே அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகிறீங்க, எப்படிங்க உங்களை வந்து நான் மாற்ற முடியும் அப்படி இப்படின்னு வடையை சுடுவாங்க. சுட்டுட்டு அப்புறம் சார் பார்த்து நம்ம பண்ணலாம் சார், 50,000 உங்களுக்கு கொடுத்துறோம் சார், நீங்கள் கொடுத்துறோம். இல்லைங்க அப்படிலாம் நீங்கள் அந்த மாதிரிலாம் அப்படி ரொம்ப நியாயமாக இருக்கும் சார். அந்த மாதிரிலாம் நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்கன்ற வந்து அதெல்லாம் கிடையாது. நீ கிளம்புங்க மேலே. அப்புறம் அவனுக்கு ஒரு ஏஜென்ட் இருப்பான். அவன்கிட்ட பேசினீங்கன்னா அவன் வந்து பேசி கரெக்ட் பண்ணுவாங்க. 50 ரூபாய்க்கு எப்படிங்க தருவான்? 2 லட்ச ரூபா இல்லாமல் தரமாட்டானுங்க. அதுக்கு மொத்த வாடகையே 2 லட்சம் தான். சிட்டிக்குள்ளே அப்படி ஒரு இடம் 2 லட்ச ரூபா கிடைக்குமா? 10 லட்ச ரூபா இல்லாமல் கிடைக்காது. அது நீங்கள் கேட்குறது ஞாயிற்றுக்கிழமையில் கேட்குறீங்க. அப்புறம் 5 ரூபா தனியாக ஆனால் மேலே மினிஸ்டர் வரைக்கும் போகுங்க அது அப்படின்னு சொல்லி 5 ரூபா கேட்பாங்க. எது அது வாடகை 2 ரூபான்னா 5 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. அப்புறம் பேசி ஒரு 3 ரூபாய் கொண்டு போய் வேண்ட கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்படி சீட்டிங் பண்ணுற அதிகாரிகள் ஏகப்பட்ட பேர் இருக்கான். எந்த ஆட்சியாக இருந்தாலும் கொள்ளை அடிச்சிடுவாங்க. கோடியாக கொள்ளையடிச்சவங்களாம் இருக்கான் அதிகாரி. ஸோ அந்த மாதிரி இப்போ நேரு ஸ்டேடியத்துக்கு பெரிய அமௌண்ட் அழக வேண்டியது. நேரு ஸ்டேடியம் இது வந்து கல்யாண மண்டபத்துக்கே இன்றைக்கி வந்து 25 லட்சம் 50 லட்சம்னு வாங்கிட்டு இருக்கேன். கல்யாண மண்டபத்துக்கு வாடகை. ஒரு ஸ்டேடியம்னா எப்படி இருக்கும்? பெரிய அமௌண்ட்டை போடுவாங்க. பெரிய அமௌண்ட்டு அதுக்குன்னு ஏஜென்ட் இருப்பான். அவன் மட்டும்தான் போய் அங்கே பேச முடியும் புக்கிங்க்கு. நீங்களும் மித்தாலெலாம் போய் பேச முடியாது. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும். அவங்க சொன்னாங்கன்னா, ஏய் இந்த டேட்டில் லான்ச் வைக்கிறேன், புக் பண்ணி வைக்க அப்படின்னா அடுத்த செகண்டு சார் செஞ்சுருவான். வெளியிலேருந்து நீங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து போனேன், தெரியாத ப்ரொடியூசர் இந்த ப்ரொடியூசர்னு போனீங்கன்னா அவங்கள்ட்ட ஆட்டையை போட பார்ப்பாங்க. இல்லைன்னா இதுதான் அவர்களுடைய நிலை. சார் இந்த படம் நான் 500 கோடி, டெல்லி பிரதிநிதி வேறு அவர். அப்புறம் அவருக்கு இல்லாமல் எப்படி ஸ்டேடியம் வேறு யாருக்கு தருவாங்க? உங்களுக்கு யூடியூப் சேனல் நடத்துகிறக்கா ஸ்டேடியம் தருவாங்க? அவர் எவ்வளோ பெரிய ஆள், டெல்லி பிரதிநிதி. அவரை பிரதிநிதியாக எதுக்கு போட்டிருக்காங்க? இந்த மாதிரி
பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்களை ஒருங்கிணைச்சு ஒரு கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் ஒரு ஒரு ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்துறது, நட்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு தான் அவரை போட்டிருக்காங்க. அப்புறம் அவருக்கு ஸ்டேடியம் தராமல் யார் கொடுப்பாங்க? அவர் இன்னிப்போ கர்நாடகா படத்தை பூராத்தையும் கொண்டு வந்து இங்கே லான்ச் பண்ணுவார். யாஸு, போஸு எல்லாத்தையும் கொண்டு வந்து இறக்குவார். அதுவும் இல்லாமல் வந்து யாஷ் அவர்கள் வந்து சிஎம் விஜய் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கே தேவை அப்படின்ற மாதிரிலாம் அப்போ தானே இடம் பேசி கொடுப்பாங்க. தமிழ்நாடு மாதிரி ஒரு கேடு கெட்ட ஆட்சி எதுவுமே கிடையாது, எந்த அமைச்சருக்கு ஒன்றும் தெரில அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு இடம் தருவாங்களா? பூராமே டுபாக்கூர், இப்போ என்ன அவங்க டிபார்ட்மெண்ட்டில் என்ன இருக்குன்னு கூட தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா இடம் தருவாங்களா? அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து நேரு ஸ்டேடியத்துக்கு 4 பிட்டை போடுறது தான். ஓகே, விஜய் அவர் அந்த பிஎம் நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துல அந்த வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி வாழ்க்கை தான் எல்லாமே. வைகோ மகன் கற்றுனா டெல்லியில் போய் விற்று போன ராகுல் நார்த் இந்தியாவில் ஒரு சீட்டு கூட வராது, எம்பி யூபியில் நின்னா ஒரு மண்ணாங்கட்டி வராது, அரசியல் விட்டு ஒழிஞ்சு போனால் வருங்கால பிரதமர் வாழ்க்கை, வருங்கால பிரதமர் கத்தலையா, எல்லாம் ஒரு இதுதான் பிட்டை போடுறது. அப்போ தானே அவங்க இது பண்ணி ஏதாவது துண்டு போடுவாங்க. அதே போல் வந்து படத்தில் வந்து இந்த கோவா கேங்ஸ்டர் வேர்ல்டு மோஸ்ட்லி வந்து இப்போ என்ன சொல்லப்படுது அப்படின்னா கோவா கேங்ஸ்டர் வேர்ல்டு அந்த அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. அதாவது வேற எங்கே நடக்கிற கிட்டத்தட்ட இப்போ பாம்பேலாம் நடக்குது இல்லை கேங்ஸ்டர்ஸ், அதை விட இது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான இது. ஏன்னா மோஸ்ட்லி ஃபாரினர்ஸ் அங்கே வரது போகிறது, ஒரு மாதிரி ட்ரக்ஸ். இது வந்து ட்ரக்ஸ் சம்மந்தமானது வந்து எல்லா காலத்துலேயுமே கோவாவில் இருக்குது. கோவா வந்து எப்படின்னா ட்ரக் அடிக்ட் இருக்காங்க இல்லை, அவங்களுக்கான ஊர், புரியுதா? அதுக்கும் நியூடிட்டிக்கான ஊர் தான் கோவா. சார்லஸ் சோப்ராஜ் காலத்திலேயே அங்கே வந்து ட்ரக்ஸு புழங்குது. 60s 70sலேயே டான் யாருன்னா சோப்ராஜ் தான். சூதாட்டம் இந்தியாவிலேயே அங்கே தான் நடக்கும். அந்த கோவானாலே அந்த கேசினோ வந்து கேசினோ அலௌடு கிடையாது. ஆனால் சில ஹோட்டலில் ஸ்டார் ஹோட்டலில் வந்து இது இருக்கும், ரெசார்ட்டில் வந்து கேசினோ இருக்கும். உள்ளே தங்குறவனுக்கு மட்டும், வெளியால் உள்ள விட மாட்டாங்க. அதுக்காக அந்த காலத்தில் வருவான். இப்போ ஒரு மண்ணாடி கேசினோ வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. கப்பலில், பழைய கப்பலில் கேசினோ ஓடிக்கிட்டு இருக்கு சிங்கப்பூரில். நம்ம ஆட்கள் அங்கே போயிட்டுருக்காங்க மாதம் மாதம். இப்போ கேசினோ இல்லாத காலத்தில் கோவாவில் ரெசார்ட்டுக்குள்ளே மட்டும் நடக்கும். அங்கே மட்டும் ப்ரௌன் சுகர் கிடைக்கும். அவங்க ஜெர்மனில் ஃப்ரான்ஸில் அவன் சொல்லி விட்றான், இந்த ரெசார்ட்டுக்கு போனேன்னா இங்கே வந்து இது கிடைக்கும்னு சொல்லி. பெண்கள் வேணுன்றவன் பிலிப்பைன்ஸுக்கு இது தாய்லாண்டுக்கு போயிடுவாங்க, இல்லை ஃப்ரான்ஸுக்கு போவாங்க. பாரு, டான்ஸு, பார்ட்டி அப்படின்னா ஃப்ரான்ஸ் தான் வேர்ல்டு நம்பர் 1 ஒரு காலத்தில். இப்போ ஃப்ரான்ஸில் நாய் கூட சீந்தாமல் போயிடுச்சு, புரியுதா? ஸோ இப்போ வந்து என்னென்னா அந்த காலகட்டத்தில் தான் கோவா. அந்த படத்தில் பீரியட் டைமில் தான் இது பண்ணுறாங்க, அந்த இண்டிபெண்டன்ஸ் ஆகிற அந்த டைமில். இந்த டைமில் வேணால் இருந்திருக்கும். ஓகே, ஏன்னா அப்போ எல்லா இடத்துலையும் கேங்ஸ்டர் தானே. ஓகே, அதே போல் வந்து அந்த பிளட் ஷெட் வயலன்ஸ் போகிற படங்கள்லாம் வந்து அது ரொம்ப அதிகமாக இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குல்ல. இல்லை, இப்போ வர்ற படங்கள் இல்லைங்க, மனுஷனே வந்து காட்டு மிராண்டி தாங்க. இப்போ தான் கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. இந்த 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு ஜனநாயகம் வந்ததுக்கப்புறம் இந்த உலகம் 2வது உலக போரில் கூட இந்த எச்சக்கலை பயலுக்கு அதை தானே பண்ணியிருந்தாங்க. போன நூற்றாண்டு வரைக்கும் ஜப்பான் மாதிரி ஒரு கேடு கெட்ட நாடு எதுவுமே கிடையாது. இன்றைக்கி வந்து பாருங்கள், இந்த ஜென்ரேஷனில் ஜப்பான் மாதிரி ஒரு நல்ல நாடு எதுவுமே கிடையாது. அவ்வளோ அமைதியாக அந்த மக்கள் மாறிட்டாங்க. அவங்க மாதிரி ஒரு கொடூர 100 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. லட்சக்கணக்கான மக்களை கொண்டு முடிச்சிருக்கான், புரியுது அவங்களுக்கு? அமெரிக்காக்காரன் போய் குண்டை போட்டு லட்சம் பேரை கொண்டான். இது வந்து ரத்த வெறின்றது ஒவ்வொரு மனிதனோட ஜெனட்டிக்கலாக ஊறி போனது. அதனால தான் அதை பார்க்கும்போது வந்து எல்லாரும் அதுக்காக தான் அந்த உங்கள் ஜீனில் இருக்கிறது தூண்டுறதுக்கு தான் இவங்க படம் எடுக்கிறது. ஓகே, விஜய் சார், விஜய் தளபதியும் சரி, யாஷு, இந்த மாதிரி ஆட்கள்லாம் எதுக்குன்னா எடுத்தானே ரத்தத்தை நக்குறது, கோடாலின்னு ரத்தத்தை நக்கிற மாதிரி போடுறதெல்லாம் காரணம் வந்து என்னென்னா அவங்க உள்ளே இருக்க ஜெனட்டிக்கலாக உள்ளே இருக்க அந்த ஜீனில் இருக்க தூங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை தூண்டி விடுது. அந்த டிஃபால்ட்டாக இப்போ அந்த வயலன்ஸ், அதை வந்து வயலன்ஸ் நீங்கள் பண்ண முடியாது, போலீஸ் பிடிச்சிட்டு போயிருன்றதுனால நீங்கள் அந்த படத்தை போய் பார்ப்பீங்க, புரியுது அவங்களுக்கு? அது ஏதோ ஒரு வகையில் உங்கள் மண்டக்குள்ளே போகுது, நீங்கள் ரசிக்கிற மாதிரி. ஓகே, இதில் தான் வந்து இந்த வயலன்ஸு, நியூடிட்டி, அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரக்ஸு, இது எல்லாமே வந்து பின்னி பிணைஞ்சது. இது எல்லாமே மனித இனத்தில் எல்லாமே இருக்கிறது தாங்க. இப்போ ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த பிக் பாஸில் வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு 50 சேரை போடுறான். கிரகம் பிடிச்சவளுங்க இப்போ இவங்களெல்லாம் உள்ளே திறந்து விட்றாங்க. அவங்க போய் அடித்து சேரெல்லாம் பிடிச்சி ஒருத்தி அடித்து பரவல் இல்லையா? எதுக்கு பரல்றாங்க? காசுக்காக தானே. புகழ் வரணும். புகழ் எதுக்கு வரணும்? காசுக்காக. அப்போ இவ்வளோ கேவலமாக நடக்கும்போது இது வந்து இவ்வளோ சோத்தை தின்னுபிட்டு வீடு இருக்குது, இவங்களுக்கு துணிமணி எல்லாமே இருந்துமே எக்ஸ்ட்ராவாக ஆசைப்பட்டு போய் அங்கே போய் கேவலப்படுற நாய்ங்க சில பேர், அவங்கள மட்டும் சொல்லுங்கள்.
அப்போ உணவே கிடைக்கலன்னா எப்படி இருக்கும்? எப்படி அடிச்சுக்குவாங்க? உங்கள் வீட்டில் உணவு இல்லை, இந்த ஏரியாவில் இந்த சென்னையில் எவனுக்குமே உணவு இல்லை, எல்லாம் லாக்கு, வெளியே போக முடியல. இந்த தமிழ்நாடே பஞ்சத்தில் அடிபட்டிருக்க, ஒரு வேளை சோத்துக்கு வழி இல்லை. ஆனால் ஒரு இடத்துல மட்டும் நெல் இருக்குது, புல் இருக்குது, ஏதோ இருக்குது திங்கிறது. எவ்வளோ பெரிய சண்டை வரும் பாருங்க. அப்போ தான் மனிதனோட உண்மையான ரூபம் தெரியும். ஒருத்தன் அடித்து இந்த டீசென்சி இதெல்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல சாப்பாடு இருக்குது, 3 நாளாக நீங்கள் சாப்பிடல, இந்த தமிழ்நாட்டிலே இல்லை. நீங்கள் ஐயோ அந்த அங்கே ஒரு இடத்துல சாப்பாடு இருக்கானோடனே அப்படியே அந்த இருங்க பேண்ட் ஷர்ட்டை மாட்டிட்டு அயன் பண்ணி போட்டு வரேன்னா இருப்பீங்க. ட்ரௌசரை போட்டு உட்காந்துருப்பீங்க, அப்படியே ஓட வேண்டியதான். துண்டோடு இருந்தீங்கன்னா அப்படியே ஓடுவீங்க. முதல்ல போய் அதை பிடுங்கணும்னு. அங்கே வந்து போகும்போது உங்கள் நியூடிட்டி, உங்களோட டீசென்சி எல்லாமே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நீங்கள் அந்த கூடத்துக்குள்ளே போய் அந்த பண்ணை பிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த துண்டை உருவி விட்டுருவான். நீங்கள் இதை பார்க்க மாட்டீங்க, அந்த பண்ணை நோக்கி தான் நீங்கள் இருப்பீங்க. முடிஞ்சு போச்சா கதை? இதுதான் மனுஷன். ஸோ அந்த ஜெனட்டிக்கலாக உள்ளே தூங்கிட்டு இருக்க ஜீனை, அந்த செக்ஸுவல் இதையும் எல்லாமே தூங்கிட்டு இருக்கு. எல்லாருக்குமே அது இருக்கும். அது தூங்கிட்டு இருக்கிறத நீங்கள் சொரிஞ்சு விட்டு எழுப்பி விட்டுருவாங்க. நியூடிட்டி, செக்ஸு, கொள்ளை, இது எல்லாத்தையும் நம்ம உள்ளே இருக்கிறத சொரிஞ்சு விட்டு அவன் காசு பார்த்துட்டு அவன் போயிடுவான். இல்லை அவன் ஆட்சிக்கு வந்துட்டு அவன் போய் சம்பாதிச்சுட்டு வருவான். நம்ம நக்கிட்டு இருக்க வேண்டியதான். எல்லா பெரிய சண்டை, எல்லா பெரிய போருக்கும் பின்னாடி வந்து அந்த பெண் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இதுலேயும் வந்து ஒரு 4-5 ஹீரோயின் காட்டுறாங்க. நயன்தாரா, அதாவது யாஷிக் அக்காவெல்லாம் காட்டுறாங்க. இவங்க கியாரா அத்வானி, இந்த மாதிரி யாஷிக்கு அக்காவா நயன்தாரா? ஆமாம், யாஷிக் அது வயசாகலாம் அதுக்காக. ஓகே, இந்த மாதிரி கியாரா அத்வானின்னு சொல்லிட்டு நிறையா இந்த மாதிரி ஒரு பெரிய சண்டைனால பின்னாடி வந்து அந்த பெண் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெண் மேலே ஆசைப்பட்டுருவாங்க. ஆசைப்படும் போது அந்த பெண் வேணுங்கும்போது அது ஒரு மன்னன்ட்ட இருக்கும். உடனே என்ன பண்ணுவான்னா அந்த பெண்ணை தூக்குறதுக்கு என்ன பண்ணணும்? வராது, அதை தூக்க முடியாது. அப்போ என்ன பண்ணால் அந்த மன்னனை கொல்லணும், இல்லைன்னா அவன் கட்டுப்பாட்டிலேருந்து இதை மீட்கணும். அப்படிங்கும்போது இவன் போகும்போது அவன் போடுறது. இப்போ 2 பேரும் சண்டை போட்டு இவனுக்காக ஒரு 1000-2000 பேர், ஒரு 100 யானை, 4 குதிரை செத்து போயிடும். அவனுக்கு செத்து போயிடும். கடைசியில் இவன் செத்துட்டான்னா அந்த பொண்ணு வந்து அவனோடே இருப்பான். இல்லைன்னா அந்த மன்னனை கொண்டு அவளை இவன் தூக்கிட்டு வந்துடுவான் அரண்மனைக்கு. இதுக்காக ஒரு போர், தேசபக்தி, அதுக்கப்புறம் வந்து வீர பரணி பாடல்கள். ஸோ இது வந்து காலங்காலமாக நடக்கிறது தான். இப்போ ஜனநாயகம் வந்ததுக்கப்புறம் தான் அதெல்லாம் நடக்கலை. ஆனால் நடக்குது. அதில் வந்து ஒரு 5% ஆட்கள் மட்டும்தான் அதிகாரம் படைச்சவனாக இருக்கான். இப்போ ட்ரம்ப் ஒய்ஃபு மெலானியா ட்ரம்போட ஒய்ஃபு கிடையாது. அது வேறு இடத்துல தூக்கப்பட்டு வர்றது, எப்ஸ்டீன்லேருந்து தூக்கிட்டு வரப்பட்டது. புரியுதா உங்களுக்கு? அன்பளிப்பாக கொடுக்குறான், உனக்கு பிடிச்சிருக்கா வச்சுக்கோ அப்படின்னு. இன்றைக்கி வரைக்கும் வந்து ஒயிட் ஹவுஸில் எந்த ரெஜிஸ்டர் ரெக்கார்ட்லேயும் பொண்டாட்டினே இல்லை. ட்ரம்ப்போட பொண்டாட்டி மெலானியான்னு ஒரு ரெக்கார்டு இல்லை. இப்போ தான் வெளியில் வந்துருக்கு அந்த தகவலை. ஓகே. ஆனால் என்னன்னா ஜனாதிபதி மனைவி, அவளுக்கு 40 வயசு, இவங்களுக்கு 80 வயசு. ஜாலியாக லைஃப் போயிட்டுருக்கு. இவளை பிடிச்சிருக்குன்னு எப்ஸ்டீன்ட்ட கேட்டிருக்கான், எப்ஸ்டீன் கொடுத்துட்டான். இது இன்றைக்கி உள்ள ஜனநாயக காலத்தில். அன்னைக்கு வந்து என்னென்னா சண்டை, போர். இப்போ அதே போல் வந்து இந்த அப்பா மகன், அந்த இப்போ ஜெயிலரில் காட்டுற மாதிரி, கோட்டில் காட்டுற மாதிரி அப்பா பையன் சண்டை, அப்பா வந்து பையனை கொள்வது, பையன் வந்து அப்பாவை கொள்வது. ஏன்னா இந்த மாதிரி தொடர்ந்து வந்து ஒரு ஹீரோக்கு உண்டான குவாலிட்டி இல்லாமல் ஒரு ஆன்டி ஹீரோ, ஒரு வில்லனுக்கு உண்டான குவாலிட்டியோட இந்த மாதிரி இப்போ படங்கள்லாம் வருது. இது பெருசாக கிரிட்டிசிசம் பண்ணப்படுதில்ல. பட் ஆனால் தொடர்ந்து இதே மாதிரி தான் படங்கள்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை, நீங்கள் ஆன்டி ஹீரோவா 2 பேருமே சமூகத்தில் இருக்கிறவங்க தான். அவங்கள பிரிச்சுட்டு நீங்கள் படமே எடுக்க முடியாது. ஆன்டியை பிரிச்சுட்டு படம் எடுக்க முடியாது, ஆன்டி ஹீரோ படம் எடுக்க. எல்லாமே ஒரு கேரக்டர் இந்த உலகத்தில். நீங்கள் ஒருத்தனை வில்லனை தான் பிடிக்கும். வில்லன்னு உங்கள் பார்வையில் நீங்கள் சொல்லுவீங்க. இன்னொரு பார்வையில் பார்த்தா நல்லவர், அவர் குடும்பத்துக்காக தானே செய்கிறாரு. அவங்க அம்மாவை கொண்டுட்டாங்க, அப்போ அவர் 100 பேரை கொல்லாமல் எப்படி இருப்பார்? எவ்வளோ நல்லவர் அவர், ராக்கி பாய். அப்படி தான் இருக்கும். உங்கள் பார்வையில் வில்லனாக தெரியுது. என் பார்வையில் அது வந்து இன்னொரு 4 பெண்கள் வந்து அவர் ஆஹா என்ன மாதிரி இருக்கார் வில்லன், எப்படி கொள்கிறாரு அப்படின்னு நினைக்கலாம். புரியுதா? ஸோ அதனால் நீங்கள் வில்லன், ரத்தம், அதெல்லாம் இது எல்லாமே குறைஞ்சிருக்கு இப்போ. அதை இவங்க சொரிஞ்சு விடுறாங்க. உள்ளே இருக்கிறத சுரண்டல் லாட்ரி பார்த்துருக்கீங்களா? தேய்ச்சிங்கன்னா உள்ள நம்பர் இருக்கும், அந்த நம்பரில் பணமும் இருக்கும், ஜீரோவாகவும் போகும். அந்த மாதிரி உங்கள் ஜெனட்டிக்கலாக உங்கள் ஜீனில் இருக்கிறத சுரண்டி விடுறது தான் இவங்களோட வேலை. அதுக்கு பெரிய அமௌண்ட் செலவு பண்ணால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக போய் பார்ப்பீங்க. பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி வந்து என்ன மாதிரியான கான்ட்ரவர்சி இல்லை, போட்ட காசு எடுத்துருவாங்க. இதெல்லாம் வந்து ஹியூமன் கனெக்டில் சைக்காலஜிக்கலாக டிசைன் பண்ணப்பட்ட கதை. இது நீங்கள் சும்மா உட்காந்து கற்பனை கதை கிடையாது. இது இப்போ சினிமாவில் அப்படின்னு பார்த்தா 2 விதமான விஷயம் இருக்குது. ஒன்று என்னென்னா உங்கள் கற்பனையில் ஒரு கதை தோணும், அதை எப்படியாவது படம் எடுத்துடணும், ஒரு லவ் படம் எடுத்துடணும், லவ்வில் இப்படிலாம் இருக்குது, இதெல்லாம் நமக்கு தெரியும், இதை வச்சு நம்ம ஒரு படத்தை டிசைன் பண்ணுறோன்றது ஒரு கதை.
இன்னொன்று வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா ஹியூமன் கனெக்ட் பண்ணுறது. இது வந்து ஹியூமன் சைக்காலஜி படித்து ஹியூமனை கனெக்ட் பண்ணி இவங்களை எப்படி மொட்டையடித்து ஏமாற்றி முட்டாளாக்குறதுன்ற மாதிரியான படம் இது. அதான் இப்ப இருந்தாலும் ஒரு 6 லாங்குவேஜ் ரிலீஸ் பண்றாங்க, எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி போட்டு காசு எடுத்துருவாங்க. முதல்ல 1000 கோடி வருதா? இல்லை, போட்ட காசுக்கு மேலே 100 கோடி 200 கோடி லாபம் வரும். அந்த மாதிரி டிசைன் தான் இந்த படம். சரி, ஓகே. அடுத்து எந்த மாதிரியான கான்ட்ரவர்சிலாம் வருதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். மிக்க நன்றி சார்.